ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உலகங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளாக ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகளில் குறிப்பாக புலிப்பாணி 300 என்று ஒரு நூலில் உள்ள 300 பாடல்களையும் பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்று 23வது பாடல் முதல் தொடக்கம். வரும் பாடல்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் மேலும் மேலும் பார்க்க தூண்டுவதாகவும் அல்லது படிக்க தூண்டுவதாகவும் அல்லது ஜோதிடத்தை நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள உந்துகோலாகவும் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் அதிக தொந்தரவை தருகிறது என்ற தகவல் சார்ந்த பாடலை இந்த 23வது பாடல் வலியுறுத்துகிறது. கேளப்பா மேடத்தில் ஜனித்த பேருக்கு கெடுதிமிக்க செய்வனடா கதிரோன் பிள்ளை ஆழம்பா அகம்பொருளும் நிகமும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு கூறப்பா கோணத்தில் இருக்க நின்று கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா தாளப்பா போகருட கடாட்சத்தாளே தனவானாய் வாழ்ந்திருப்பான் திசையில் சொல்லே என்று பாடலை முடித்துள்ளார். காலபுருஷ லக்கணத்துக்கு முதல் லக்கணம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய லக்கணங்களில் 2இல் முதலாவதாக வருவது மேசலக்கணம். இந்த மேச லக்கணத்தில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் கதிரவனின் பிள்ளையான சனி சூரியனின் மகனான சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற மகனான சனிக்கு சனியினுடைய திசை வரும் காலத்தில் பலமான பாதகத்தையும் அவமானங்களையும் தருகிறது என்பது பாடலின் கருத்து. இந்த பாடல் உண்மையிலேயே நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த சனியினுடைய திசை இந்த ராசி கட்டத்தில் மேச லக்கணத்திற்கு எத்தனாம் பாவத்தில் நின்று தசாபுத்தியை நடத்தினாலும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாராமல் விடுவதில்லை. உறவுகளில் கசப்பை தராமல் விடுவதில்லை. காலபுருஷனுக்கு 10-11 இந்த ஒரு சுபஸ்தானத்திற்கும் ஒரு பாதகஸ்தானத்திற்கும் சொந்தமான சனி பலமான பாதகத்தையும் நெருக்கடியும் தருகிறது. அதே சமயத்தில் அந்திம காலத்தில் ஒரு அசைக்க முடியாத அல்லது அழியாத சொத்துக்களை தந்து விடுகிறது என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது. இந்த பாடலில் மேலும் திரிகோணத்தில் இருக்க நன்று என்று சொல்லியுள்ளார். 1, 5, 9 ஸ்தானங்களிலிருந்து தசாபுத்தியை நடத்தும் காலம் யோகத்தை தருவது மட்டுமல்லாமல் குடும்பத்திலிருந்து பிரிய வைத்து யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் கேந்திரங்களில் இருப்பது 1, 4, 7, 10 இருப்பது பலமான அவமானங்களையும் உறவுகளில் கசப்புகளையும் தவறான உறவுகளையும் தந்து கேவலத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து ரிஷப லக்கண மிதுன லக்கணத்துக்குரிய பலமான பாதகத்தை தரும் கிரகத்தினுடைய தசாபுத்தியை சார்ந்த பாடலை இந்த பாடல் சொல்லுகிறது. சொல்லப்பா இருதோடு மிதுனத்தோர்க்கும் சுகமெத்த உண்டென்று சொல்லுவார்கள் அல்லப்பா அந்தணரும் கேந்திரமேற அவர் செய்யும் கொடுமையது மெத்த உண்டு தாளப்பா தரைபொருளும் தனமும் நாசம் தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டஞ்செப்பு கொல்லப்பா குருமதியும் கோணமேற கொற்றவனே கொலவைக்கு நன்றே கூறே என்று பாடலை முடித்துள்ளார். ரிஷப லக்கணம் சுக்கிரனுடைய வீடான ரிஷப லக்கணம் துலா லக்கணம். இதில் காலபுருஷனுக்கு 2வது இடமும் சுக்கிரனுடைய முதல் வீடான ரிஷப லக்கணத்திற்கும் அடுத்து மிதுனம் கன்னி புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீடான முதல் லக்கணமான மிதுன லக்கணத்திற்கும்
குரு என்ற ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் தரும் பலமான பாதகம் என்பது வாழ்க்கையில் அறுதியிட்டு சொல்ல முடியாத அவமானங்களையும் பாதகத்தையும் உறவுகளில் கசப்புகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் தந்துவிடுகிறதை நடைமுறையில் காண முடிகிறது. இது கேந்திரத்தில் இருக்க தசாபுத்தி நடத்தும் காலம் இந்த இரு லக்கணத்துக்காரர்களுக்கு இயற்கையில் அல்லது ஆரம்ப காலத்தில் பிறந்த காலத்தில் பலமான கிரகத்தின் பாவ கிரகத்தின் சேர்க்கை பெற்று குரு தசாபுத்தியும் நடத்தும் காலம் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளையும் தந்துவிடுகிறது. அல்லது வீட்டை விட்டு வெளியேறி பலமான கேவலத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தான வழிவகையை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களே 1, 5, 9 இருந்து குரு தசாபுத்தியை நடத்தும் காலம் குழந்தைகள் மூலம் ஒரு பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் அந்த ஜாதகரின் ஆரம்ப காலம் சுமார் 1 வயது முதல் ஒரு 30-35 வயது வரை பலமான கேவலத்தையும் நெருக்கடியையும் தந்துவிடுகிறது என்பதை காண முடிகிறது. அடுத்து கடகலக்கணம் காலபுருஷனுக்கு 4வது இடம். ஒளி கிரகங்களில் சந்திரன், சூரியன், சுக்கிரன். இதில் 2வது இடத்தில் இருக்கும் சந்திரனுடைய லக்கணம் கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள் இப்படி எண்ணற்றவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய யோகமுள்ள கடகலக்கணத்திற்கு குரு தரும் பாதகம் என்பது சொல்லில் மாளாது. கூரப்பா கடகத்தில் ஜெனித்தவர்க்கு கொடுமை மிக்க செய்தடா சுக்கராச்சாரி, வாரப்பா வரம் பெற்ற இந்திரசித்து வகைமடிப்பாய் மாண்டானே வெள்ளியாளே, சீரப்பா திரிகோணம் அறிந்து நிற்க சிவசிவா செம்பொன்னும் ரதங்கள் உண்டு, கூரப்பா மற்றவிடம் கூடாதப்பா கொற்றவனே நிலைவாசம் கூர்ந்து பாரே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடலில் இந்த கடகலக்கணத்துக்கு 4, 11 ஸ்தான ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகமான சுக்கிரன் என்பது பலமான பாதகத்தையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் இந்த பாடலில் சொல்லியுள்ள நிறைய கருத்துக்களில் இந்த கடகலக்கணத்துக்கு சுக்கராச்சாரி அவமானத்தை தருகிறது என்று சொல்லியுள்ளார். அதே சமயத்தில் அவமானத்தோடு அந்த அவமானத்தை ஜீரணித்து கொள்ளும் அல்லது அந்த அவமானத்தை கடந்து வரும் பொருளாதாரத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த லக்கணத்துக்கு குரு ஒருவனே பலமான பாதகத்தையும் அல்லது தவிர்க்க முடியாத அவமானங்களையும் தவிர்க்க முடியாத இழப்புகளையும் தருவது லக்கணத்துக்கு 6ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குருவனுடைய கிரகமே பலமான பாதிப்பையும் நெருக்கடியையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் இந்த மேலும் சுக்கராச்சாரியார் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு வருவோம். அந்த சுக்கிரன் 1, 5, 9 இருக்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை தந்து பெண் உறவுகளை தந்து பலமான பாதகத்தையும் சிரமத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாரப்பா ஜென்மத்தில் ஜனித்த பேருக்கு பௌமனமே திரிகோணம் ஏறி நிற்க, சீரப்பா செம்பொன்னும் செல்வம் பூமி சிவசிவா சிக்குமடா, வீரப்பா மற்ற விடத்திலே நிற்க வெகுமோஷம் வருகுமடா விளையும் துன்பம், கூரப்பா போகரோட கடாட்சத்தாளி கொற்றவனே புலிப்பாணி குறித்திட்டேனே. இந்த சிம்ம லக்கணத்துக்கு 4, 9 கிரகமான சிம்ம லக்கணம் காலபுருஷனுக்கு 1, 8 செவ்வாயினுடைய குணாதிசயங்கள். செவ்வாய் திரிகோணத்தில் ஏறி நிற்க மிகப்பெரிய யோகத்தை செய்து விடுகிறது. அதே சமயத்தில் எந்த யோகத்தை செய்தாலும் இந்த செவ்வாய் திசை தசாபுத்தி நடக்கும் காலங்களில் தந்தையினுடைய உறவு பலமான பாதகத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் தீராத நோய்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த சிம்ம லக்கணத்துக்கு 4, 9 வரும் பட்சத்தில் தாய் தந்தை ஒற்றுமையோடு இருப்பதில்லை. அப்படி தாய் தந்தையோ ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில்
இந்த குழந்தை தாய் தந்தை இருவருக்குமே எதிரியாகவோ அல்லது கருத்து ஒத்துப்போகாத மனநிலையை தந்து உறவுகளிலிருந்து பிரிவினையை தந்து கேவலத்தையும் இழப்புக்களையும் அவமானத்தையும் தந்து விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு சுகமும் சந்தோஷமும் திருப்திகரமாக அமையும் பட்சத்தில் பூர்வீகம் குழந்தைகள் இவர்களுக்கு எதிர்வாதமாகவும் பாதகமாகவும் அமைந்து விடுவதையும் நடைமுறையில் காணுகிறோம். அடுத்து கன்னி இலக்கணத்துக்கு உரிய பாதகத்தை தரும் கரகத்தினுடைய தசாபுத்தி அம்சங்கள் சார்ந்த பதிவாக இந்த பாடலை தந்துள்ளார். அடுத்து குறித்திட்டேன் கன்னியிலே உரித்த பேருக்கு குற்றம் வந்து சேருமாடா குருவினாலே பறித்திட்டேன் பண்டு பொருள் நிலவும் சேதம் பகருகின்ற குருபதியும் கோணமேற சிரித்திட்டேன் ஜென்மலுக்கு வேட்டலுண்டு செந்தருமால் தேவியுமே பதியில் வாழும் குறித்ததொரு மனைதனிலே தெய்வம் உண்டு குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார். காலபுருஷ இலக்கணத்துக்கு 6ஆம் இடமும் 3ஆம் இடத்துக்குரிய புதன் 2வது வீடு கன்னி. இந்த கன்னியில் மிகச்சிறந்த அமைப்பை கொண்ட புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 தகுதியை பெறக்கூடியது. இந்த 3 தகுதியை பெறக்கூடிய இந்த கன்னி இலக்கணத்துக்கு குரு என்பவன் பாதகாதிபதியாக வருகிறார். அதே சமயத்தில் அவர் 4ஆம் அதிபதியாகவும் வருகிறார். இந்த கன்னி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு என்பவர் பலமான பாதகத்தையும் சிரமத்தையும் தந்து விடுகிறார். இதில் திரிகோணத்தில் இருக்க அவமானங்களையும் சிரமங்களையும் இழப்புகளையும் தந்தாலுமே கூட அதையெல்லாம் சமன்படுத்தக்கூடிய அல்லது அதையெல்லாம் ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய பொருளாதாரத்தையும் தந்து விடுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் கேந்திரங்களில் நின்று இருக்கும் பட்சத்தில் பலமான அசிங்கத்தையும் அவமானத்தையும் தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. மற்றபடி இந்த குரு திசை இந்த கன்னி இலக்கணத்திற்கு வராமல் இருப்பது என்பது சாலச் சிறந்ததாக கருதுகிறேன். இது நடைமுறையில் நான் உணர்ந்த சமாச்சாரங்கள். அடுத்து துலா லக்கணம். கூறினேன் கோளுடன் வில்லுமாகில் கொற்றவனே கதிரவனும் கோணமேற சீரப்பா ஜென்மனுக்கு யோகமற்ற சிவபதவி கிட்டும் செப்பு மாறினேன் மற்ற விளந்தனிலே நிற்க மார்தாண்டன் திசையுமது ஆகாரப்பா தேறினேன் போகருட கடாட்சத்தாலே திடமான புலிப்பாணி தெரிவித்தேனே என்று பாடலை முடித்துள்ளார். இதில் காலபுருஷ இலக்கணத்துக்கு 2-7க்குரிய சுக்கிரனுடைய வீடுகளில் 2வது வீடான துலா லக்கணம் சனி உச்சம் பெறக்கூடிய மிகப்பெரிய யோக இலக்கணமாகும். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே செல்வம் செல்வாக்கை எதிர்பார்த்தாலும் கூட அதில் ஒரு நேர்மையையும் தர்மத்தையும் கண்ணியத்தையும் பின்தொடர்ந்து பயணிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படிப்பட்ட துலா லக்கணத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வருகிறது. அந்த பாதகஸ்தானத்துக்குரிய சூரியன் தசாபுத்தி எங்கிருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அவ்வளவு சிறப்பாக தோணவில்லை. காரணம் என்னவென்றால் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஜென்ம பகை. புலிப்பாணி பாடலில் அவர் சொல்லியுள்ளார் கோணத்தில் இருக்க நன்று என்று. ஆனால் கோணத்தில் இருந்தாலுமே தந்தை வகை உறவுகளை கசப்புக்களை தராமல் தவிர்த்து வாழ்வதற்கான வாய்ப்பை தருவதில்லை. கோணத்தில் இருக்க அரசாங்க ஆதரவு சப்போர்ட்டு இது அனைத்தையும் பெறுகிறார். அதுவும் தவறான வழியில் பயணப்பட்டு பெறுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மேலும் இந்த துலா லக்கணத்திற்கு சுக்கிரன் பெண் நட்சத்திரத்தில் நின்று பெண் கிரகங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பட்சத்தில் பெண்களால் அவமானப்படுவதை அளவில்லாமல் தந்து கேவலத்தை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கோ செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.